திருச்சிற்றம்பலம். ஒருவனே போற்றி, ஒப்புயில் அப்பனே போற்றி, வானோர் குருவனே போற்றி, எங்கள் கோமளத்தெழுந்து போற்றி, வருகையன்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி, நின் பாதம் போற்றி, தமியனே தனிமை தீர்த்தே. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை புரிந்த திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் சென்னிமையில் வைத்துக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே திருக்கருவை 10 அந்தாதி அருளி செய்த இந்த ஞானாசிரியருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, வையமெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஞான சிந்தனை செய்கின்ற நிகழ்விலே திருக்கருவை 10 அந்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த குட்டி திருவாசகத்தை சிந்தனை செய்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பினை திருவருளும் குருவருளும் நமக்கு கொடுத்திருக்கிறது. கருவை 10 அந்தாதி சிந்தனையிலே என்று முதலிலே வருகின்ற அந்த 10 மூன்றாவது திருப்பாடலாகிய சுடரே வலிய தடுத்து ஆண்ட துணையே என்று வருகின்ற திருப்பாடலில் இருந்து தொடங்குகின்றோம். மூன்றாவது திருப்பாடலாகிய சுடரே வலிய தடுத்து ஆண்ட துணையே திருப்பாட்டிலே இருந்து சிந்தனையை தொடர்கிறோம். பெரியவர்களே, சில சொற்களுக்கு நாம் சரியான பொருள் கொள்ளுதல் வேண்டும். அந்த சொற்களை எல்லாம் நாம் சில நேரத்திலே இடம் சுட்டு சொல் என நினையாது, பொருள் சுட்டு சொல் என்றும் நினையாது நேரடியாக பொருள் கொள்கிறோம். பூ என்பது வேறு, மலர் என்பது வேறு. மலர் என்று சொல்லக்கூடியதுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த புலவர் என சொல்லக்கூடிய அந்த செடிகொடியில இருக்கிற மலர். பூ என்பதனுடைய ஒரு பொருள் பொலிவு, அழகுன்னு அர்த்தம். ஆனால் அந்த மலர் அழகாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை பூ என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் பூ என்ற சொல் வேறு, மலர் என்ற சொல் வேறு. பூவார் மலர் கொண்டு என்று ஆரம்பிக்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். பூவார் மலர் கொண்டு, அப்ப பூவார் மலர் என்றால் பொலிவு மிக்க, அழகு மிக்க மலர்களை கொண்டு என்று பொருள். பூவார் மலர் கொண்டு என்று பொருள். இதே போல மதம் என்பது வேறு, சமயம் என்பது வேறு. மதம் என்பது அது கொள்கை என்ற பொருளிலே வரும். சமயம் என்பது நெறிப்படுத்துதல் என்ற பொருள். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலை திருவாசகத்தில் வருகிறது. சமயம் வேறு, மதம் வேறு. இதே போல கடல் என்பது பொருள், அது காலிலே அணியப்படுகின்ற ஆபரணம். ஆனால் கடல் என்பதை நாம் தானியாக பொருளாகி திருவடி என்ற பொருளிலே நேரிலே சொல்லிக் கொள்கிறோம். எனவே சில சொல்லுக்கு நமக்கு சரியான ஒரு பொருள் தெரிதல் வேண்டும். ஆனால் பொருள் சுற்று பெயர், இனம் சுற்று பெயர் என்று நாம் இப்பொழுது பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் தவறில்லை. ஆனால் சரியான பொருள், கடல் என்பது காலிலே அணியப்படுகின்ற ஒரு ஆபரணம். இதே
போல மாலை என்று சொல்லக்கூடியது ஆண் கழுத்திலே கிடக்கின்ற அந்த மலர் மாலையும் சரி, பெண் கழுத்திலே கிடக்கின்ற மலர் மாலைக்கும் பொதுவாக மாலை என்று சொல்லப்படும். ஆனால் ஆண் கழுத்திலே கிடக்கின்ற மாலைக்கு மட்டும் தார் என்று சிறப்பித்து தனியாக சொல்லப்படும். எனவே மாலை என்பது கழுத்திலே கிடக்கின்ற அந்த மாலை கோர்க்கப்பட்டது, தோக்கப்பட்டது, தொடுக்கப்பட்டது என்ற பொருள். ஆனால் தார் என்பது ஆண் அணிகின்ற மாலைக்கு மட்டும்தான் தார் என்று பெயர். இதே போல கோயில் என்பது வேறு, ஆலயம் என்பது வேறு. கோயில் என சொல்லக்கூடியது கருவறையிலே சாணித்தியராக எழுந்தருளிருக்கின்ற சதாசிவமூர்த்தி இருக்கின்ற அந்த கருவறையை குறிக்கும். ஆலயம் என்பது அந்த கருவறை சுவற்றுக்கு வெளியிலேயே மதில் சுவர் வரைக்கும் உள்ள இடத்திற்கு பெயர் ஆலயம் என்று பெயர். இந்த கோயில் வேறு, ஆலயம் வேறு என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு சொல்லாட்சியம் வைத்துத்தான் திருமந்திரத்திலே வருகிறது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இந்த ஆலயம் என சொல்லக்கூடியதை நாம் நன்றாக கவனித்தால் ஆலயம் தேக பிரஸ்தம் என்று சொல்வார்கள். ஒரு கோயில் எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால் நம்முடைய உடம்போன்றைய அங்கத்தை இருப்பதை போல செய்வார்கள். ஆலயம் தேக பிரஸ்தம். இதே போல நாம் ஒரு பெரிய உண்மையை கவனித்தல் வேண்டும். இந்த ஆலயம் என சொல்லக்கூடியது நம்முடைய புறத்தே இருப்பது மட்டும் ஆலயம் அல்ல, புறத்தேயும் இருக்கிறது. சைவத்திலே ஒரு உண்மை, அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது. அண்டத்திலும் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது. வெளியிலும் கோயில் கர்ப்பகிரகம் ஆலயம் என்றிருக்கிறது. ஆனால் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், இது உன்னுடைய பிண்டத்திலும் இருக்கிறது என்று அங்கே சொல்லிக்காட்டு. எனவே இந்த ஆலயம் என்பது புறத்தை நாம் காணுகின்ற பொழுது அதை அகத்திய அதை எழுந்திருப்பு செய்வதுதான் ஆலய வழிபாட்டினுடைய நோக்கம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என சொல்லக்கூடியதனுடைய மேலோட்ட ஒரு நோக்கம். சரியை என்பது புற வழிபாடு, கிரியை என்பது புற வழிபாடும் அக வழிபாடும். யோகம் என சொல்லக்கூடியது புற வழிபாடை விட்டு அக வழிபாடுக்கு வருதல், அப்படி முன்னேறணும். ஞானம் என்பது அக வழிபாடும் புற வழிபாடும் இன்றி தற்போதம் கெட்டு அறிவு மாத்திரையாக சிவத்தோடு ஒன்றி இருப்பது ஞான நிலை. எனவே சரிய கிரியையிலே புற வழிபாட்டிலே இருந்து அக வழிபாட்டுக்கு வருதல் வேண்டும் என சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலேத்தான் நம்முடைய வழிபாடு புற வழிபாடிலே முதலில் தொடங்குதல் வேண்டும். அப்படி தேர்ந்தால் உள்ளே அகக்கோயிலுக்குள் அவன் வந்து விடுவான். இதை திருமூல தேவ நாயனார் திருமந்திரத்திலே அழகாக சுட்டி காட்டுகிறார். திருமூல தேவ நாயனார் திருமந்திரத்திலே அழகாக சுட்டி காட்டுகிறார். எப்பொழுதுமே ஞானாசிரியன்மார்களுடைய வாக்கிலே நம்மை நோக்கி நேரடியாக உபதேசம் செய்வதை போல் இருந்தால் அதை நாம கண்டிப்பாக உற்று கவனித்து நம் அனுபவத்திற்கு கொண்டு வர செய்யணும். சிலர் உலகோர்களை முன்னிலைப்படுத்தி பொதுவாக சொல்வார். ஆனால் நம்மை முன்னிலைப்படுத்தி சில அறிவுரை கூறுவதை போல, இதை பின்பற்று என்று சொல்வதை போல இருந்தால் அதை நாம் கண்டிப்பாக கவனித்து பொருளறிந்து நமது அனுபவத்திற்கு வரும்படியாக செய்தல் வேண்டும். உதாரணத்திற்கு சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தாவிலே நம்மை நோக்கி சொல்லி காட்டார். நேரடி உபதேசம். கூறுமின் ஈசனை, சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ண தந்தாரி, கூறுமின் ஈசனை செய்மின் குற்றேவல், நம்மளை பணிக்கிறார், இதை செய்யுங்கள் என்று. கூறுமின் ஈசனன், இந்த பெருமானுடைய நாமத்தை இடையறாது அந்த நாவிலே உச்சரியுங்கள். செய்மின் குற்றேவல், சிவாலயத்திற்கும் சிவனடியார்களுக்கும் அங்கே பணிவிடை செய்யுங்கள், குற்றேவல் செய்யுங்கள். குளிர்மின் கண்கள், சிவாலயத்திலே சென்று உங்கள் உள்ளம் குளிரும்படியாக கண்களை அங்கே பயன்படுத்தும். என் கண்குளிர உள்ளம் குளிர்ந்தனவே. அங்க போய் நின்றுட்டு சும்மா அப்படியே சுவாமி பார்த்தால் போதார். எப்படி பார்க்கணும்? தரிசனம்ங்கிறது என்ன பொருள்? தரிசனம் வரும், சுவாமியை பார்த்து கொண்டே இருக்கணும். அப்படியே கண்ணை மூடணும். பார்த்த காட்சி மனக்கண்ணுக்குள்ள வரணும். அதான் தரிசனத்தினுடைய பலன். இன்னொரு இடம் சொல்றேன்.
சுவாமியை உற்று நோக்கணும். நோக்கிய பின்பு கண்களை மூடிக்கொண்டால் தான் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி அகத்தில் இப்பொழுது கண் மூடின பிறகு தரும். அதனால்தான் சில மெய்யடியார்கள் தரிசனத்தின் போது கண்ணையும் சிறிது மூடிக்கொள்வார்கள். அதனால்தான் கொள்ளுவீன்கள் அந்த கண்கள் குளிரும்படியாக அவனை ஆற பருகுங்கள். தேருமின் சித்தம், தேருமின் சித்தம். மாயையிலே இந்த மனம் செல்லாது சிவன்பால் அங்கே மனத்தை வைத்து அதை பக்குவப்படுத்துதல் வேண்டும். தெளிமின் சிவனை, தெளிமின் சிவனை, தெளிமின் சிவனை என்றார். சிவன் ஒருவனே பரம்பொருள் என்ற ஒரு தெளிவு ஒருவனுக்கு ஏற்படுதல் வேண்டும். செருமின் சிற்றம், செருமின் சிற்றம், அருமின் வேட்கை, அருமின் அவலம், இவைகளெல்லாம் ஆணவ மதத்தினுடைய காரியப்பாடுகள். ஆணவ மதத்தினுடைய காரியப்பாடுகள் 7. அதிலே சிலவற்றை சுட்டிக்காட்டுவார். அந்த ஆணவ மதத்தினுடைய வலி கெடுதல் வேண்டும். அதான் தெளிமின் சிவனை, செருமின் செற்றம், அருமின் வேட்கை, அருமின் அவலம், இவை நெறியா ஏறுமின், இவைகளையே நெறியாக நீங்கள் கொண்டு ஏறுங்கள். எங்கே? வானத்து இருமின் விருந்தாய் இமையவர்க்கே. இவைகளையெல்லாம் நெறியாக கொண்டு நீங்கள் கை கொண்டால் வானலோகம் சென்று இமையர்களுக்கு விருந்தாக இருப்பார். எப்பொழுதுமே சிவனடியார்கள் நேரடியாக அவர்கள் கையிலைக்கு செல்வது இல்லை. செல்லுகின்ற வழியிலே இமையவர்கள் வணங்கி வரவேற்று உடன் வருவார்கள். இதையெல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய ஈற்று பதிகத்திலே தான் என முன்படைத்த பதிகத்துல பாருங்க, செல்லுகின்ற பொழுது யாரெல்லாம் வணங்கி வரவைத்தார்கள் என்று பற்றியிருக்கும். அதற்கு மேலாக இன்னொரு செய்தியும் இருக்கிறது. நம்முடைய சிவ தர்மோத்தரம் என்கின்ற ஒரு நூல் இருக்கிறது, மறைஞான சம்பந்தர் அருளி செய்தது. இதிலே இன்னும் சில பக்குவ ஆன்மாக்களை யமதர்மனானவன் தன்னுடைய யமபட்டணத்திற்கு அழை சென்று தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர வைத்து தன்னிடம் இருக்கின்ற ஆடை ஆபரணங்களை நமக்கு சாத்தி அப்படியே பூஷணை செய்து வழிபட்டு சில நாட்கள் இழுத்து கொண்டு போய் தான் கையில கொண்டு வரலாம். ஆக ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் நேரடியாக கையிலைக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களை முதலில் தேவர்கள் வணங்கி வரவேற்பார்கள். அதைத்தான் இவை நெறியா ஏறுமின் வானத்து இருமின் விருந்தாய் இமையவர்க்கே என்று சொல்கிறார். எனவே இந்த பொன்வண்ண தந்தாதிலே சேரமான் பெருமான் நாயனார் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறியினை சொல்லி காட்டுகிறார். இதே போல திருமூல தேவ நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே 5வது தந்திரத்திலே நமக்கு ஒன்று சொல்லுகிறார். ஏன் ஆன்மாவே நீ கடை தேறி ஈசன் அடியிலே இன்பம் வர வேண்டும் என சொன்னால், நாடும் நகரமும் நற்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிமின் கூடிய நெஞ்சத்து கோயில் கொள்வனே. அருமையான ஒரு நெறி நமக்கு உணர்த்துகின்றார். நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து, சில இடத்துல சில தலங்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கும். அது எந்த நாட்டிலே இருக்கிறது என்று போய் பார்க்கணும். கைலைக்கு போறோமே நாம. ஆக ஒரு ஆலயத்தினுடைய பெருமையை அறிந்தால் அந்த ஆலயம் இருக்கின்ற நாட்டையும் அந்த ஆலயம் இருக்கின்ற நகரையும் நற்திரு கோயிலும் தேடித்திருந்து, தேடித்திருந்து என்றால் எப்படியேனும் நீ சென்று விசாரித்தேனும் அறிந்தேனும் துணையோடு செல்லுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆலயத்தினுடைய அருமை பெருமை அறிந்து ஒரு ஈசனுடைய திறத்தை, இந்த தலத்திலே உள்ள ஈசனுக்கு இன்ன திறம் என்று அறிந்து அது மனதிலே தைத்திருந்தால் அதை போய் தரிசிக்கணுங்கிற உணர்வு. இது எங்கே வைத்து சொல்லப்படுகிறது? பூசலார் நாயனார் புராணத்துல பார்க்கணும். பூசலார் நாயனார் புராணம், பூசலார் மனத்தால் கோயில் கட்டினார். ஆனால் அங்குள்ள மன்னனோ தான் நிஜமாகவே கோயில் கட்டினார். ஆலயத்திற்கு அங்கே கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணார். அப்ப சுவாமி வந்து சொல்றார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற நாள்ல தான் ஈஸ்வரன்பன் தான் கட்டி இருக்கிற கோயிலுக்கும் வச்சிருக்கிறான், நான் அங்க போறேன், நீ இன்னொரு நாள் வச்சுக்கோன்னு.
அதே பாக்குறா, சிவனே திருவாய் மலர்ந்து நான் அந்த கோயிலுக்கு போறேன், ஏன் பூசலார் நாயனாட்ட சொல்லலாம்ல? அங்க மன்னன் ஆனவன் இன்னொரு ஆலயத்துல கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறான், நீ இன்னொரு ஆலயம் பூசலாட்டு சொல்லலாம், சொல்லல. ஆனா பூசலாரிடம் அவருடைய கட்டியிருக்கிற ஆலயத்தினுடைய பெருமையை, மணக்கோயிலை மன்னனுக்கு சென்று சொல்றான். மன்னன் தான் புறத்தே கட்டி இருக்கின்ற ஆலயத்தை காட்டிலும் பூசனார் கட்டி இருக்கின்ற அந்த பூசலார் ஆலயத்தை யாம் விரும்பு சென்று அங்கே இருக்க போகிறோம் என சொன்னார். அப்ப அந்த ஆலயம் எவ்வளவு சிறப்புடையது என சொல்லி அந்த மன்னன் உடனே என்ன செய்தான், புறப்பட்டு சென்று அங்கே நின்ற ஊர்ல சென்று அப்பதியணைந்து பூசல் அன்பர் இங்கு அமைத்த கோயில் எப்புடையது, பூசலார் அங்கே செல்கிறார். நின்ற ஊருக்கு சென்ற உடனே அங்க என்ன செய்கிறார், பூசல் அன்பர் இங்கு அமைத்த கோயில் எப்புடையது, பூசலார் அமைத்திருக்கின்ற அந்த சிறப்பான கோயில் எங்கே இருக்கிறது என்று அழகாக கேட்கிறார். என்ன அர்த்தம்? நல்ல ஆலயம் என்று ஒன்று ஏற்புடையதாக இருந்தால், சைவ உலகம் போற்றினால் அதை தேடி சென்று நாம் பணிதல் வேண்டும். நாடும் நகரமும் நற்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்றே, எது சிவபெருமான் என்று பாடுமின், இது வாக்கு. முதல்ல தேடி திரிந்து போ, அது உன்னுடைய மெய் சிரத்தை எடுத்து போ, காயத்தால் செல், வாக்கினால் சிவபெருமான் சொல்லி பாடி பணிமின், பாடி பணிமின். எப்பொழுது பணிவு வரும்? மனதிலே தைத்து அந்த உணர்வு ஏற்பட்டால்தான் பணிவு என்பது வரும். பாடி பணிமின். அப்படி பணிந்தால் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. கூடிய, கூடிய என்றால் மனத்தோடு சிவம் வந்து பொருந்திய, கூடிய இடைவிடாது நினைக்கின்ற அந்த மனத்தையே கோயிலா கொள்வனே. இடைவிடா நினைக்கின்ற அந்த மனத்தை தான், அந்த நினைப்பவர் மனத்தை தான் கோயிலாய் கொள்கிறான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே நாமெல்லாம் சில ஆலயங்களுடைய சில தலங்களினுடைய நாம் பெருமையை அறிந்தோம் என சொன்னால், அவைகளெல்லாம் நாம் சென்று தரிசித்தல் வேண்டும் என்ற உணர்வு பிறப்பதற்காக. ஆகையினாலே இந்த ஆன்மார்கள் ஒவ்வொரு தலத்திலும் இருக்கின்ற அந்த ஆலயத்தினுடைய பெருமையை அறிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் சமயாச்சாரியார்கள் தலங்கள் தோறும் சென்றார்கள். சமயாச்சாரியர்கள் தலங்கள் தோறும் சென்றார்கள். ஏன்? அவர்களுக்காக அல்ல, என்னென்ன தலங்கள் சிறப்புடையது என்று மக்கள்லாம் உணர்த்துவதற்காக அவர்கள் தலைமுதோடு சென்றார். அதனால தான் சமயாச்சாரியார்கள் அவர்கள் ஓரிடத்தே நின்று தலங்கள் தோறும் சென்ற காரணத்தினாலே அவர்கள் நின்ற கோலத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கராச்சாரியார்கள் உபதேச வாயிலாக தங்கள் திருத்தொண்டை திருப்பணியை செய்த காரணத்தினாலே அவர்களுக்கு அமர்ந்த கோலம் உபதேசம். ஆனால் நம்முடைய சமயாச்சாரியார்கள் தலங்கள் தோறும் சென்று அந்த பெருமானுடைய புகழினை உயிர்களுக்கு உணர்த்தினார். எனவே ஒவ்வொரு தலத்திலும் ஈசன் குடிக்கொண்டிருக்கின்றான். அப்படி ஒவ்வொரு தலத்திலும் ஈசன் குடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவனது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றினாலும் பாடல் பெற்ற தலங்களும் உண்டு, வைப்பு தலங்களும் உண்டு. பாடல் பெற்ற தலங்களே தலங்கள் மட்டும், அவைகள் மட்டுமல்ல, வைப்பு தலத்திலும் இருக்கும். இரண்டிலும் இடைபெறாத நல்ல தலங்களும் இருக்கிறது. அது ஏனெனில் அவைகளுக்குரிய திருப்பாடல்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இது பாடல் பெற்ற தலம் இல்லை என்பதற்காக இத்தலத்தையும் நாம் உதாசீனம் செய்தல் கூடாது. சைவனுக்கு அழகாதான் இது பாடல் பெற்ற தலம் இல்லை என சொல்லி நான் உடனே என்ன செய்தல் கூடாது. ஆகையினாலே பாடல் பெறாத தலங்களும் இருக்கிறது, அவைகளும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அது எந்த அளவிற்கு சிறப்புடையது என்பது தலபுராணத்தில் வைத்து பார்க்கலாம். ஆனால் ஒரு உண்மையை மட்டும் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். கோயில் என்று சொல்லுகின்ற அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் கோயிலுக்கு செல்வதனுடைய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு இரும்பு இருக்கிறது, காந்தம் இருக்கிறது.
இரும்பும் காந்தமும் தனியே எட்ட இருந்தன்னா அது ஒன்றை ஒன்று கவர். ஆனால் இந்த இரும்பை காந்தத்தை நோக்கி அந்த எல்கைக்கு அனுப்பிவிட்டால் அது தானே ஏற்படும். காந்த எல்கைக்கு போனால் அந்த இரும்பை காந்தமே தானாக எடுத்துவிடும். அப்ப அந்த காந்த எல்கைக்கு போகணும் இல்லையா, அதை ஒருவர் நோக்கி வைக்கணும்ல. அதான் ஞானாசிரியர். அந்த காந்த எல்லைக்குள்ள தள்ளிடுவாங்க நம்ம. அதற்கப்புறம் இந்த மனத்தை சிவனில் ஈர்ப்பு கொள்வான். அப்படி நம்முடைய மனமானது ஈர்ந்து திருக்கருவை என சொல்லக்கூடிய கருவலம் வந்த நல்லூரில் இருக்கின்ற பால்வண்ணநாதரை ஆன்மாக்கள் தரிசித்து உய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கருவை 18 அந்தாதியினை இந்த ஆசிரியர் பெருமானார் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். எல்லா கோயிலுடைய ஒரு சிறப்புத்தன்மை தெரியணும். கோயிலுக்கு ஏன் போகணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அருள் வியாபகத்துக்குள்ளே இந்த ஆன்மாவை செலுத்துதல். அதான் பிரகாரத்தை வலம் வந்து உள்ளே போறது. அர்த்தார் கொண்ட ஒரு உண்மை, அந்த கருவறையிலே இருக்கின்ற அந்த மூர்த்தி இருக்கிற அந்த இடத்துல இருந்து 150 முழத்திற்கு யாரெல்லாம் அங்கு சுற்றி வருகிறார்களோ, கருவறையில இருக்கிற அந்த சிவலிங்கத்தை இருக்கிற இடத்துல இருந்து சுற்றி 150 முழத்திற்கு சிவனது சாநித்தியம், அந்த கலைகள் அதிகமாக இருக்கும். அதனால்தான் பிரகாரத்தை சுற்றி வரம் வந்தது. அது வந்தால் அந்த தாக்கத்தினாலே இந்த ஆன்மா தூய்மை பெற்றுக் கொண்டே இருக்கும். கருவறையிலே இருக்கின்ற மூர்த்தியிடம் இருந்த 150 முழத்திற்கு ஒரு உயிர், ஈ, எறும்பு, பூரான், பள்ளி, தேள், பாம்பு, எந்த உயிர் ஆனாலும் சரி, கருவறையிலே இருக்கிற சிவலிங்கத்தை சுற்றி 150 முழத்துக்கு எந்த உயிர் இறந்து பட்டாலும் அது நேரடியாக கையில சிவனடியை சென்று அடைகிறது என்று சிவ புண்ணிய தெளிவு என்கின்ற நூலிலே மறைஞான சம்பந்தர் சொல்லி காட்டுறார். எவ்வளவு அழகான இது பாரு. துன்றுசீர் சிவலிங்கம் முன் தொடுத்து, துன்றுசீர் சிவலிங்கம் முன் தொடுத்து நீள் கரங்கள் ஒன்று 150 உரு முழம் உற்ற நாள் திசையும் என்று மேல் சிவலோகமே. அவைகளெல்லாம் சிவலோகத்திற்கு சமம். அதனாலதான் கருவறைக்கு இன்னொரு பேர் சிவலோக பத்தினே பேர். நாம உள்ள செல்ல அனுமதி இல்லை. நம்பருக்கு சிவாச்சாரியர் சுற்றி வரணும். சிவாலயத்திலே பூஜை முடிஞ்சதற்கு முன்பு அந்த மூர்த்தியை பூஜனை செய்த சிவாச்சாரியர் கருவறையை சுற்றி அந்த நம்முடைய சதாசிவமூர்த்தி சிவலிங்கத்தை சுற்றி வந்து வணங்கணும். நம்பொருட்டு நாம் உள்ளே செல்லாத குறையை தீர்ப்பதற்காகத்தான் இறைவனானவன் அந்த கருவறையிலே இருந்து 150 முழத்திற்கு தன்னுடைய அருள் வியாபகம் இருக்கும்படியாக செய்தார். அதுதான் அழகா சொல்லி காட்டுகிறார். நீள்கரங்கள் ஒன்று 150 ஒரு முழம் உற்ற நாள் திசையும் என்று மேல் சிவலோகமே. அவைகளெல்லாம் சிவலோகமே. இவற்றில் உயிர் துறந்தோர், இவற்றில் உயிர் துறந்தோர் சென்று சேர்வர் சாமீபம் என்று திடரே. அவர்கள் சிவலோகத்தை நிச்சயமாக சென்று அடைவார்கள் என்று அங்கு சொல்லி காட்டப்பட்டது. ஆகையினாலே இந்த மூர்த்தி தலம் தீர்த்த மூன்றினுடைய பெருமையை அறிந்து ஒவ்வொரு தலத்திலும் சென்று நாம் தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு தலபுராணங்களும் இருக்கிறது. சில சுவாமிகள் சில ஆலயத்தில் இருக்கின்ற பெருமான் மீது அழகான தோத்திரங்களும் இருக்கிறது. அந்த வகையிலே கரிவலம் வந்த நல்லூரில் எழுந்தருளி இருக்கின்ற உபனாம்பிகை உடனுரை பால்வண்ணநாதனுடைய அந்த பெருமையையும், அந்த தலத்தினுடைய பெருமையும், ஆலயத்தினுடைய பெருமையையும் அழகாக நாமெல்லாம் அறிவதற்காகத்தான் நம்முடைய நூலாசிரியரானவர் திருக்கருவை 18 அந்தாதி என்கின்ற இந்த அருமையான நூலை நமக்கு உபதேசம் செய்தார். அதிலே 3வது திருப்பாடலை என்று பார்ப்போம். சுடரே வலிய தடுத்து ஆண்ட துணையே பிறவி தொடு குழிவீழ் இடரே அகல கலா நீழல் இருந்த கோவே எம்பெருமான் உடலே ஓம்பித் திரியும் என்னை உன்னை நினைக்க பணித்த அருள் கடலே
உனை அன்றி ஒரு தெய்வம் காண வழுத்த கடவேனோ. அருமையாக செய்தி சொல்லிக்காட்டு. அதாவது சுடரே என்று சிவத்தை அழைக்கிறார். சிவத்தை சுடரே என்று அழைக்கிறார். இந்த சுடரே என்பதனுடைய ஒரு பொருள் என்ன என்பதை நாம பார்க்கிறோம். சோதியே சுடரே என்று திருவாசகத்திலேயே வருகிறது. சோதியே சுடரே சூழொளி விளக்கே. நான் ஏற்கனவே முன்னுரையில சொல்லிட்டேன். சில சொற்கள் நமக்கு ஒண்ணு போலத்தான் தெரியும். சோதியும் சுடரும் ஒண்ணு போலத்தான் நமக்கு தெரியும். ஆனால் சோதி வேறு, சுடர் வேறு. சோதி வேறு, சுடர் வேறு. சோதி என்று சொல்லக்கூடியது, சோதி என சொல்லக்கூடியது எதை சொல்லுகிறது என சொன்னால், சோதி என்பது எந்த ஒரு உதாரணமாக ஒரு விளக்கு எரியணும்னா, இந்த விளக்கு அதுக்கு மேல எண்ணெய் திரி ஆதாரமாக இருக்கும். அந்த எண்ணெய் திரியை ஆதாரமாக வைத்து இருப்பதுதான் சுடர். எண்ணெய் திரி ஆதாரமாக இருப்பதுதான் சுடர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சோதி என சொல்லக்கூடியது இறைவனை மட்டும் சொல்லுகின்ற பொழுது, சோதியே சுடரே ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. சுடர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. எண்ணெயும் திரியும் ஆதாரமா இருக்கணும். சோதி என்பதற்கு எண்ணெய் திரி ஆதாரமாக இல்லாது தனித்து ஒளி வடிவமாக இருக்கும். இது இறைவனுக்கு மட்டும் சொல்லக்கூடியது. இறைவனுக்கு. அதனால்தான் இறைவனை சொல்லுகின்ற பொழுது சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று மணிவாசக பெருந்தகை தன்னுடைய திருவாக்கிலே என்று சொல்லி காட்டுகிறார். இப்போ இங்கு சுடரே என்று சொல்லி காட்டுகிறார். சுடரே என்பதனுடைய பொருள் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சுடர் என்பதனுடைய ஒரு பொருள் என்னவென்று சொன்னால், அதற்கு ஆதாரம் என்று ஒன்று இருக்கிறது. ஆதாரம் என்றால் அதற்கு எண்ணெய் இருக்கிறது, மற்றொன்று திரியும் ஆதாரமாக இருக்கிறது. இதிலே சுடரே என்று சொல்வதற்கு, எனக்கு நீ ஆதாரமாக இருப்பவனே, எனக்கு நீ ஆதாரமாக இருப்பவனே, அந்த பொருள் அப்படி எடுக்கணும். சுடரே என்றால் இரு பொருள். மேலோட்ட பொருள் ஒளிப்பிழம்பே. ஞான வடிவுக்கு ஒளி, ஒளி தேகம், ஒளி பிழம்பு. எனவே அவன் ஒளிமயமானவன் என சொல்லுகின்ற பொழுது அவன் ஞானமயமானவன் என்ற மேலோட்ட பொருளும் இருக்கிறது. ஆனால் அந்த சுடர் என்பதற்கு தனியாக ஒரு பொருள் என்று ஒன்று எடுத்துக்கொண்டால், அந்த சுடருக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது, விளக்கு. அந்த விளக்குக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த சுடருக்கு ஆதாரம் எண்ணெயும் திரியும். எண்ணெயும் திரிக்கு ஆதாரம் விளக்கு. அதான் சோதியே சுடரே சூழொளி விளக்கு. எனவே இறைவனானவன் உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாகவும் ஆதேயமாகவும் இருக்கிறான். ஆதாரம்னா என்ன, ஆதேயம்னா என்ன? இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு ஆதாரம் நாற்காலி. ஆனா அந்த நாற்காலியைக்கும் ஒரு ஆதாரம் இருக்கிறது, பூமி. அது ஆதேயம். எனவே இறைவனானவன் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாகியும் ஆதேயமாகியும் இருக்கிறான். இதை ஆன்மாக்கள் முதல்ல உணரணும். இதை யார் சொல்றான்? ஒற்றமடு உமாபதி சிவாச்சாரியா திருவருள் பயனில சொல்லி காட்டுறான். தனக்கு ஆதாரம் சிவம் என்றே அறியாது இன்னும் எத்தனை ஜென்மங்கள் இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தனக்கு ஆதாரமாக தன்னை தாங்கி நிற்பது பூமி என்பதை கூட இன்னும் அவர்கள் அறியவில்லையே. இந்த தூல உடம்பை தாங்கி நிற்பதற்கு ஆதாரமாக இருப்பது பூமி என்று உணராதவர்கள் இந்த உயிருக்கு ஆதாரம் சிவம் என்று எப்படி உணர்வார்கள் என்று அழகாக தன்னுடைய குரட்பாவை சொல்லி காட்டுகிறார் கொற்றமடு உமாபதி சிவாச்சாரியா திருவருள் பயனில. அறியாது தாமே திரியோர் குறையை உணரா புவி. எனவே இந்த இடத்துல சுடரே என்பதற்கு ஒளிப்பிழம்பானவனே என்ற பொருள் உண்டு. எனக்கு ஆதாரமானவனே, எனக்கு ஆதாரமானவனே. எவ்வளவு பொருள்பட ஆசிரியர்
அப்படியே அந்த திருவாசகத்தோட சேர்த்து பாருங்க, ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கு என்று சொல்வதை போல சுடரே வலிய தடுத்து ஆண்ட துணையே, வலிய தடுத்து ஆண்ட துணையே. அது என்ன வலிய தடுத்தாண்ட துணை என்ன எல்லாத்தையும் ஏன் வலுத்தாண்டார் என சொன்ன நல்ல ஒரு உதாரணம் பார்க்கணும். பாஷை விழாவி பயனெளியாய் கிடப்பேற்கு கீழ்சை தவத்தால் கிளியீடு நேர்பட்டு மணிவாசகர் சொல்றார். பாஷை விழாவி பயனில்லையாய் கிடப்பேற்கு கீழ்சை தவத்தால் கிளியீடு நேர்பட்டு. குதிரை வாங்குவதற்கு பொருளோடு செல்லுகின்ற என்னை நீ திருப்பெருந்துறையிலே வந்து என்னை வலிய ஆட்கொண்டாயே. அதுக்கு என்ன பொருள் சொல்றார்? ஆட்சை விழாவி பயனில்லையாய் கிடப்பேற்கு கீழ்சை தவத்தால் கிளியீடு ஏற்பட்டு. இதற்கு முன்பு செய்த ஒரு புண்ணியத்தால் ஒருவனுக்கு புதையல் கிடைப்பதை போல முஷை சிவத் புண்ணியத்தால் எனக்கு இங்கு ஏற்பட்ட. எனவே அருளாளர்களை எல்லாம் தடுத்தால் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பூர்வத்தில் செய்த புண்ணியம். ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயது வந்த உடனே ஞானப்பாலை கொடுத்து நம்மை அப்பெருமானை தமக்கு ஆட்படுத்திக் கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமி திருமண கோலத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது வழியே சென்று ஆட்படுத்திக் கொண்டார். அது என்ன பொருள்ங்கிறது தெரியும். தோட்டத்துல 1000 மரச்செடிகள் இருக்கும். உதாரணமா மாந்தோப்பை எடுத்துக்கணும். இந்த மாந்தோப்பில எடுத்துக்கொண்டால் இந்த மாந்தோப்புல அந்த தோட்டத்துக்குரியவன் அவனுக்கு தெரியும், இன்ன மரத்துல இன்ன கலையில இருக்கிற பழத்தை நாளை பறிக்கலாம். அது பிஞ்சில இருந்து அது காயாகி அது பழுக்கிற வரை காத்து கிடப்பான். எப்பொழுது பழுத்து விட்டது என்பதை அறிந்து அந்த தோட்டக்காரனானவன் அது மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி எந்த சூழலிலும் தான் சென்று அந்த பக்குவமான பழத்தை உடனே பறித்து விடுகிறானோ, இதே போல இந்த ஆன்மா எந்த சூழலிலே ஏன் திருமண கோலத்திலே இருந்தாலும் கூட அந்த பக்குவ காலம் வந்து விட்டதை சொன்னால் உடனே சென்று இறைவன் ஆட்கொள்வான். அந்த தோட்டக்காரன் சென்று அந்த பக்குவத்தை அறிந்து உடனே பறிப்பதை போல மணிவாசகரை சொல்றார். திருவாதவூரர் புராணத்துல இருவனை ஒப்பு மரபரி பாகம் அவனுக்கு எய்தி விட்டது, சத்தினிபாத தன்மைக்கு வந்து விட்டான், அவனை ஆட்கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது, நான் போறேன்னு சொன்னதாக அவர் திருவாதவூரர் புராணத்துல கடவுள்வா முனிவர் சொல்றார். இங்க அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார். உயிர்களை அவன் என்ன செய்கின்றான்? அழகாக வலிய தடுத்து ஆண்ட, வலிய தடுத்து ஆண்ட துணையே. துணையேன்னு என்ன அர்த்தம்? கேவல நிலையிலும் சரி, சகல நிலையிலும் சரி, சுத்த நிலையிலும் சரி, முத்தி நிலையிலும் சரி, இறைவன் ஒருவன் தான் துணை. அவன் ஒருவன் தான் ஆன்மாக்களுக்கு துணை. அவன் துணையின்றி ஆன்மா எந்த நிலையிலும் இருந்ததில்லை. அதனாலதான் அவருக்கு பேர் உயிர் துணை. உயிர் துணை என்று சிவனுக்கு மட்டும் பெயர். சிவனுக்கும் ஞானாசிரியன்மார்களுக்கும் சொல்லுதா உண்டு. நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. ஆகையினாலே உயிருக்கு துணையாக இருப்பது. சுடரே வலிய தடுத்து ஆண்ட துணையே, பிறவி தொடு குழி வீழ் இடரே. பிறவியாகிய தோண்டப்பட்ட குழியிலே விழுகின்ற என்னை காக்கின்ற இடரேங்கிறார். இடரேன்னு என்ன அர்த்தம்? இடரேன்னா நீ துன்பம் செய்பவனைத்தானே சொல்லணும். இந்த இடரே என்பதற்கு பொருள், இப்போ ஒரு கலையரங்கம் இருக்கிறது. இந்த கலையரங்கத்துல ஒரு பெரிய ஸ்டாண்டுல 5-6 வாளி தொங்க போட்டிருக்காங்க. இங்க ஒரு 5-6 வாளி தொங்குது, இங்க ஒரு 5-6. இங்க இருக்கிற 5-6 வாளியில சிவப்புல எழுதி அதுல வெள்ளையில தீன்னு எழுதியிருக்கும். இன்னொரு இடத்துல சிவப்பு வாளியில ஒரு 5-6 வாளியில தீன்னு எழுதியிருக்கும். நான் உள்ள போய் ஒத்தி பார்த்தேன், என்னடா தீன்னு எழுதியிருக்க? தண்ணீர் பானைன்னு சொன்னாலும் உள்ள தண்ணீர் இருக்கும். இந்த வாளியில மேல தீன்னு எழுதியிருக்க, உள்ள தீ இருக்கும் நினைச்சுட்டு ஓடி போய் ஒத்து பார்த்தேன். அங்க ஒரு இதுல மணல் இருந்தது, இன்னொரு இடத்துல தண்ணீர் இருந்தது. அப்ப மணலும் தண்ணீரும் இருக்கிற வாளியில ஏன் தீன்னு எழுதப்பட்டது என்றால், தீயை அணைக்க பயன்படுத்துகின்ற கருவி. அதே போல இடரே என்றால் இடரை நீக்குகின்ற உத்தமன் அர்த்தம். அதனால்தான் அழகா சொல்லுகிறார்,
பிறவி தொழு குழி வீழ் இடரே அகல. அந்த இடரே அகல. அதாவது நம்முடைய பிறவி தோண்டப்பட்ட குழி என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த தோண்டப்பட்ட குழின்னு நாம் சொல்றோம்ல, இந்த தோண்டப்பட்ட குழியிலே இருந்து இடரகல வருபவன் யாருக்கு வருவான்? அதுதான் இப்ப கேள்வி. எல்லாரும் பிறவி துன்பத்துல இருக்கும், ஆனால் எல்லோருக்குமே அவன் வருவதில்லையே. பிறவி குழியிலே விழுந்தவனுக்கு யார் வருவார்? யாருக்காக அவன் அந்த பிறவி குழியில் இருந்து மீட்க வருவான் என்பதற்கு அப்பர் பெருமான் சொல்லி காட்டுறான். 4வது திருமுறையில திருவையாறு பதிகத்துல சொல்லி காட்டுறார். இந்த திருவையாறு பதிகத்துக்கு மட்டும் 20 பாடல்கள் இருக்கும். எல்லாம் பதிகம்னா 10 பாடல் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த திருவையாறு பதிகத்துல மட்டும் 20 திருப்பாடல்கள் இருக்கும். ஒரு சிறப்புகளை சொல்றேன். அதுல ஒரு செய்தி சொல்றார். ஒரு அந்தகன், கண் தெரியாத ஒருவர் வழிபோக்கில போறார். அப்படி வழிபோக்கில போகின்ற பொழுது அவன் ஒரு இன்ன இடத்திற்கு போக வேண்டும் என்கின்ற வேட்கையில போறான். போறதுக்குள்ள இருட்டு வந்துருச்சு. அந்தகனுக்கு பகலும் தெரியாது, இரவும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. அவன் பாட்ட போய்கிட்டே இருக்கிறான். இரவு நடந்து போகின்ற பொழுது அவன் செல்ல வேண்டிய இடத்தையே நினைத்து கொண்டு சென்ற காரணத்தினாலே அந்த காட்டின் வழி செல்லுகின்ற பொழுது ஒருவன் ஒரு பெரிய குழியை தோண்டி போட்டு வைத்திருக்கிறான். அந்த குழிக்குள்ள போய் விழுந்துட்டான். குழிக்குள்ள போய் விழுந்துட்டான். இந்த குழிக்குள்ள போய் விழுந்த உடனே பகலா இருந்ததுல இவன் குழியில விழுந்ததை யாராவது பார்த்திருப்பாங்க. இரவு பொழுது பகலாக இருந்தால் 4 பேர்கள் வருவார்கள், போவார்கள். குழியை உத்து பார்த்து ஐயோ ஒருவன் கிடக்கிறான்னு தோல் கொடுப்பான். ராவு ஒருத்தர் வரல. அப்ப இவன் தப்ப என்ன வழி? அவன் அந்தகன் என்ன செய்தான்? உள்ளே குழியிலே விழுந்த உடனே அழுதுகிட்டே பேசாம இருக்கல. காப்பாத்து 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 என்று ஓலமிட்டு கொண்டே இருந்தான். ஓசை கொடுத்தான், குரல் கொடுத்தான், உறக்க கத்தினான். அந்த ஓசையை கேட்டு பக்கத்திலே கேட்டவர்கள் முடிந்தது ஏதோ அவரக்குரல் கேட்கிறதை என ஓடி வந்து அந்த ஓசை ஒழிக்கின்ற திசையை நோக்கி ஓடி வந்து உள்ளே உற்று பார்த்து ஐயா அஞ்சுதல் வேண்டாம் என சொல்லி ஒருவன் ஓடி வந்து குழியிலே விழுந்து கிடக்கின்ற ஒருவன் அவனுக்கு கையினை கொடுத்து, தான் படுத்துக்கொண்டு கையினை கொடுத்து உயிரை தூக்கி விட்டார். அப்பர் பெருமான் சொல்றார், எப்படி அந்தகனாகிய ஆன்மா மாயையாகிய ஒன்றை நினைத்து கொண்டு, அந்தகனாக ஆன்மான் என்னது? ஆணவமனப்பால் பிணிப்புண்ட ஆன்மா மாயையை நினைத்து கொண்டு பயணம் செய்கின்ற பொழுது பிறவியாகிய குழியிலே அந்த ஆன்மா விழுந்தது. விழுந்து அவன் இறைவன் நாமத்தையும் புகழையும் உறக்கச் சொல்ல அதை கேட்ட சிவமாகிய ஒரு வழிபோக்கன் வந்து அருளாகிய கையினை கொடுத்து பிறவி குழியில் நின்று தூக்கி அவனை முக்தியாகிய அந்த கரையிலே சேர்த்து விட்டு அவன் சென்றான். யார்? அப்பர் பெருமான் சொல்றார். அப்ப இவன் தப்புறதுக்கு காரணம், குழியிலே விழுந்தவன் ஓசை கொடுத்தல் வேண்டும், ஒலி கொடுத்தல் வேண்டும். பிறவி குழியிலே விழுந்திருக்கின்ற நாம் அவனது நாமத்தையும் புகழையும் உறக்க பாடணும். பாடினார் பிறவி குழியிலிருந்து நீட்பான். இதை அப்பர் பெருமான் சொல்லி காட்டுகிறார் அழகாக தன்னுடைய திருவாக்கிலே. இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள் தரும் கண்ணிழந்து உள்பொருள் நாடி புகழ் இழந்த குருடரும் புகழ் இழந்த குருடரும் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே. எனவே இந்த பிறவி படுகொலியிலே வீழ்ந்தவன் அவனது நாமத்தை நாம் துதித்தால் அவன் அருளாகிய கை கொடுத்து காப்பான். இதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். பிறவி தொடுகு குழி வீழ் இடரே அகல களா நீழல் இருந்த கோவை. இப்படி பிறவி குழியிலே விழுந்திருக்கின்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் துதிக்கின்ற அவர்களையெல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக தலமரமாகிய இந்த கலாமரத்தின் நிழலிலே அமர்ந்திருக்கின்ற கண்ணுதல் பெருமானே இருந்த கோவே எம் பெருமான்
எனக்கு மேலான தலைவனே எம்பெருமான் என்றார். எனக்கு மேலான தலைவனே எம்பெருமான். உடலே ஓம்பி திரியும் என்னை, உடலே ஓம்பி திரியும் என்னை உன்னை நினைக்க பணித்த அருட்கடலே. உடலே ஓம்பி திரியும் என்னை உன்னை நினைக்க பணித்த. உடலையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு உன்னை நினைக்கும்படியாக எனக்கு ஒரு அருளை செய்தாயே. எனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தான். யார் சொல்றான்? குருஞான சம்பந்தர் சொல்லி காட்டார். சுக்கநாதர் அன்பாளர் இறைவனை நினைக்க வேண்டும் என சொன்னாலும் அதற்கு அருள் என்று ஒன்று இருத்தல் வேண்டும். அந்த அருள் இருந்தால் தான் அங்கே இறைவனை நாம் பாட முடியும். ஆகையினாலே தான் அழகாக சொல்லி காட்டினார். அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு பக்குவம் வந்து விட்டது. தன்னை நினைக்கும்படியாக செய்தார். எப்ப நினைக்கும்படியாக செய்தார்? தன்னுடைய தந்தையாகிய சோபாத இருதயர் நீருக்குள்ளே மூழ்கி அகமரணம் செய்கின்ற பொழுது தந்தை காணவில்லையே என்று அழுதான். தந்தை காணவில்லை என்று அழுதது போலி காரணம். தலைக்கு சேக்கலார் சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டார். இந்த தந்தையை காணவில்லை என்று அழைகிற முன்னை உணர்வு மூண்டு எழ. இறைவன் உணர்வை கொடுத்துட்டார். எனக்கு தந்தை அவன் என்னை விட்டு பிரிந்து 3 வருடம் ஆகிவிட்டது என்ற இந்த முன்னை உணர்வு மூண்டு எழ சுவாமி உணர்வை கொடுத்தார். அந்த உணர்வினாலைத்தான், சிவத்தை பிரிந்த உணர்வினால்தான் அம்மையே அப்பான்னு அழுதார். சேக்கலார் சொல்லிட்டார். சிவபாத இருக்கிற காரணத்தில் அழுது தலைக்கீடு. அந்த சொல்லாட்சி எப்படி இருக்கிற? தலைக்கீடுனா போலி காரணம். தலைக்கீடுனா போலி காரணம். அதனால் இந்த இறைவன் தான் அந்த உணர்வை கொடுத்தல் வேண்டும். ஆகையினால்தான் இறைவனானவன் நற்றவா உன்னை நான் மறக்கிறோம் சொல்லும் நான் நமச்சிவாய் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அவன் நாம் மறந்திருந்தாலும் கூட, அவனை மறந்திருந்தாலும் கூட அவன் வந்து நினைப்படுவான். எத்தனை தலத்திற்கு ஞானசம்பந்தர் செல்லுகின்ற பொழுது இத்தலத்திற்கு வர மறந்தாயோ என்று சுவாமியை நினைவூட்டி இருக்கிறார். எனவே அருள் இருந்தால் அவனே நினைவூட்டுவான். ஆகையினாலேத்தான் இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். எங்கே அது எப்பொழுது வரும் என சொன்னால் அவன் அருள் கிடைச்சால்தான் கிடைக்கும். இந்த மணிவாசகரை சொல்லி காட்டார். என்னை அவன் வயப்படுத்தி என்னை முற்றிலும் அவனுக்கே ஆட்படும்படி செய்து விட்டான். சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டும் இத்தனிய நிற்கின்ற. எனவே இறைவன் தான் நமக்கு நினைவு ஊட்டுதல் வேண்டும். அவன் அருள் இருந்தால்தான் நாம நினைக்க முடியும். அப்ப நினைக்கலன்னா யாரைய விட்டனும் நினைவூட்டவும் செய்வார். மேட்டைக்குத்தானே போனார் கண்ணப்பன். பக்கத்துல இருக்கிற காண நாடு நினைச்சுதா இந்த மலைக்கு மேல குடும்ப தேவர் இருக்கலாம், கும்பிடலாம், போவோமா? அவன் நினைவூட்டிட்டார். போவோமே. அவன் யாரை விட்டு நினைவூட்டார்? ஆனந்த் காடனை விட்டு நினைவூட்டிட்டார். ஆகையினால இறைவனானவர் அந்த பக்குவ ஆன்மாக்களே நல்ல நேரத்திலே அவனே நினைவூட்டுவான். கடாலிருந்து இருந்த கோவே எம்பெருமான் உடலே ஓம்பி திரியும் என்னை உன்னை நினைக்க பணித்த அருட்கடலே. உன்னை அன்று ஒரு தெய்வம், உன்னை அல்லாத ஒரு தெய்வத்தையும் காண கடவேனோ வழுத்த கடவேனோ. உன்னை அல்லாத வேறு தெய்வத்தை நான் காண்பேனோ? யார் காணக்கூட மாட்டேன். ஆகையினாலே அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், துதிக்கவும் மாட்டேன் என்று அழகாக அங்கே தன்னுடைய திருவாக்கிலே சொல்லித்தார். ஒரு சைவனுக்கு வேண்டிய ஒரு இலக்கணம் இதுதான். எது தெரிகிறதோ இல்லையோ சிவன் ஒருவனே கடவுள் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும், இறைவன் அவனை கைவிட மாட்டான். சிவன் ஒருவனே கடவுள் என்ற ஒரு தெளிவு இருந்தால்
எப்பேற்பட்ட கடைநிலையிலே உள்ளவரையும் கூட அவர் மணிவாசகர் சொல்லி காட்டுறார். இதை நினைவுற்றார் பாருங்க. திரு ஏசரவல மணிவாசகர் கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன். எனக்கு எதுவுமே தெரியாது, கலைஞானம் தெரியாத காரணத்தினாலே மண் கசியவில்லை. ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம், ஆனா உன்னை அன்றி வேறு தெய்வத்தை நான் இதுவரை அறிந்ததில்லை. சைவனுக்கு வேண்டிய ஒரு இலக்கணம். அதனாலதான் சொன்னார், மேலே சொல்லி காட்டார் அல்லவா, என்னை பிறவி தொடுகளிலிருந்து என்னை நீ இது பண்ண, உடலை ஓம்பிக் கொண்டிருந்த எனக்கு நின்னை நினைக்கும்படி அருள் செய்தா என சொன்னா, இதுக்கெல்லாம் காரணம் சிவன் தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்கின்ற ஒரு துணிவு, ஒரு முடிவு, ஒரு வைராக்கியம் அவர் மனதிலே இருந்திருக்கு. அதனாலதான் உன்னையன்றி ஒரு தெய்வம் காண 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 கடவேனோ வழுத்த கடவேனோ. இந்த கடவேனோ என்பதை சிங்க நோக்காக 2 இடத்திலும் பண்ணோம். ஒரு தெய்வத்தையும் நான் காண்பதும் இல்லை, வழுத்தவும் இல்லை என சொல்லி காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு சொன்ன ஆட்சியை கவனிக்கணும். காண கடவேனோ வழுத்த கடவேனோ, அதாவது மற்றைய தெய்வங்கள் எல்லாம் வழிபாட்டுக்கு உரியது. ஆனால் நமக்கு ஆன்ம துணை, நமக்கு மேலான அந்த பரதெய்வம் சிவன்கிறத மறந்துடக்கூடாது. பிரம்மனையோ விஷ்ணுவையோ இந்திரனையோ யாரையுமே நிந்தனை பண்ணக்கூடாது. அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நிந்தனை பண்ணக்கூடாது. ஆனா முழுமுதற் கடவுள் சிவனே என்கின்ற தெளிவு இருக்கணும். நாம் சொல்லுகின்ற இந்த கடவுளர்கள் எல்லாம் சிவத்தின் மூலமாகத்தான் அருள் செய்கிறார்கள். அவர்களுக்கு தனி சுதந்திரம் இல்லை. நினைச்சு அவர்களை நாம் நிந்தனை செய்தல் கூடாது. பிரம்மனையை நிந்திக்கப்படாது, விஷ்ணுவையை நிந்திக்கப்படாது, இந்திரனையும் நிந்திக்க கூடாது. இந்த வேதத்துல போற அவங்க துதிப்பது போலத்தான் இருக்கும். ஆகையினாலே முழுமுதற் கடவுள் அவனே என்ற ஒரு இது வேண்டும். அதைத்தான் சொல்லுகின்ற பொழுது உன்னையன்றி ஒரு தெய்வம் என்றால் ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற மேலான பர மேலான தெய்வம் ஒருவனே என்கின்ற ஒரு தெளிவு இருக்கிறோம். இந்த பாடல் என்னோட சொல்றேன். சுடரே வலிய தடுத்து ஆண்ட துணையே, வலிய தடுத்து ஆண்ட துணை. பக்கம் வருகின்ற பொழுது இறைவனே தடுத்தாட்டுவான். பிறவி தொடு குழிவீழ் இடரே அகல களா நீழல் இருந்த கோவே. இருந்த என்ற சொல்லுக்கு அமர்ந்தங்கிற அர்த்தம் எடுத்துடக்கூடாது. நிலைவாக இருந்த, நிலை பெற்று இருக்கின்ற. என்னப்பா நின்றுட்டே பேசுற, உட்காருன்னு சொல்றோம்ல, அப்ப கொஞ்சம் நிலை பெறுன்னு அர்த்தம். இதே போல இருந்த என்ற சொல்லுக்கு நிலை பெற்ற அந்த கலாமரத்துல எப்பொழுதும் இருப்பார். அதைத்தான் நீங்க சொல்லி கலான நீழல் இருந்த கோவே, அமர்ந்த வேற இருந்த வேற. எம்பெருமான் உடலே ஓம்பி திரியும் என்னை உன்னை நினைக்க பணித்த அருட்கடலே, உன்னை அன்றி ஒரு தெய்வம் காண வழுத்த கடவேனோ. ஆகையினாலே உன்னை அன்றி வேறு ஒருவரையும் நான் நினைப்பதில்லை. இடுக்கன் பட்டு இறக்கினும் இருந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம். அந்த ஒருவனே நமக்கு உறுதுணை என்ற ஒரு உறுதிப்பாடு நம்முடைய மனத்திலே இருக்கிறது. அதைத்தான் நீங்க அழகாக சொல்லி காட்டுறான். ஒருவனே கடவுள் என்பதை அவன் அந்த உறுதி கொண்டிருத்தல் வேண்டும் என்பதை விளக்கி காட்டுறான். சொல்லி அடுத்து 4வது திருப்பாடல். இந்த 4வது திருப்பாடல் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். இந்த மனமானது எப்படியெல்லாம் அது குரங்குத்தனமாக எங்கெல்லாம் பாய்கிறது என்பது லேசா சொல்லி காட்டுறார். வேனில் சிலைவேல் தொடுகணைக்கும் விளங்கும் மகளிர் உளங்கவற்றும் பாணல் கொடிய விழிவடைக்கும் பற்றாய் வருந்தி அனுதினமும் ஈன துயரக்கடல் அழுந்தும் என்னையும் பொருளா அடிமை கொண்ட ஞானத்து உருவே தமிழ் கருவை நம்பா புதுவில் நடித்தோனே. மன்மதன், அவனுக்கு பேரு வேனில் சிலையோன்னு பேரு. 6 ருதுக்களை ஏற்படுத்தி உயிர்களை கழிப்பில் செலுத்துபவன். அந்த மன்மதன் தொடுகணைக்கும் 5 பானங்கள். அது விளக்கம் இன்னொரு விளக்கமா சொல்லலாம். தனிப்பாடலோட தனியாக அது விளக்கம் சொன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடும்.
5 பானங்களை விட்டு இந்த ஆன்மாவை மயக்கும். 5 செயல்களை செய்து மயக்கும். அது எல்லோரையும் விடாது அந்த மன்மதன் பானம். அத வேனில் சிலை வேல். வேனில் ஏற்படுத்துகின்ற சிலை என்றால் வேனில் என்று சொல்வதற்கு கரும்பு வில்லை உடையவன். கரும்பு வில்லை உடைய சிலைனா வேல். வேனில் சிலை வேல். வேல் என்பது அழகானவன் பொருள். வேல் 2 பேரு, கருவேல் செவ்வேல். செவ்வேல் என்பது முருகப்பெருமான். கருவேல் என்பது கருநிறமுடைய வேல் மன்மதன். எனவே இங்க மன்மதனை குறிக்கிறது. வேனில் சிலை வேல் தொடுகணைக்கும். அவன் கரும்பிலை ஏற்றி 5 கணைகளை தொடுக்கின்ற அந்த பஞ்சபானத்திற்கும் விளங்கும் மகளிர் உழங்கவற்றும் நம்முடைய உள்ளத்தை வசீகரித்து நம்முடைய அறிவை மயக்க செய்கின்ற பாணல் கொடிய விழி வைக்கும். பாணல் நீலோற்ப மலர்களை போன்ற கொடிய கண்களை உடைய அந்த பெண்களுக்குமாக நினைந்து வருந்தி பாணல் கொடிய விழி வளைக்கும். இந்த நீலோற்ப மலர், இந்த நீலோற்ப மலரினுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், அது முற்றிலும் விரியாது, லேசாக விரிந்து பார்க்கறது தான் அழகு. சிவனது கண்கள் அப்படித்தான் நீலோற்ப மலருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நீலோற்ப மலர் என்று சொல்லப்படுவது எப்படி என சொன்னா, சிவனுக்கு ஏன் ஊமையாக வைக்கப்பட்டிருக்கிறது என சொன்னா, சிவனது திருவருள் பார்வை பூரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருள் பார்வை ஏற்கின்ற ஒரு பக்குவம் எந்த ஆன்மாக்கும் கிடையாது, எந்த நிலத்துக்கும் கிடையாது. அதனால சிவனானவன் கண்ணானவன் இப்படி ஒரு கால் கண் திறந்ததை போல இப்படித்தான் இருப்பார். எல்லா படத்தையும் கொண்டு பாருங்க. நீலோற்ப மலர் போல இந்த கண் இமையானது முக்காவாசி மூடி கொஞ்சம் தான் திறந்திருக்கும். இது அவனுடைய முழு கருணைத்தன்மையை காட்டுகிறது. அவனுக்கு முழு அருளை பெறுகின்ற பக்குவம் எந்த ஆன்மாவிடத்தும் இல்லை என்று ஒரு பொருள். பெண்கள் எப்படி என சொன்னால், ஒருவனை காமவயப்படுத்தணும்னு சொன்னா கண்ணை சுருக்கி ஒரு அழகை ஏற்படுத்துவார்கள். அதுதான் நீங்க சொல்லி காட்டுங்க. பாணல் கொடிய விழிவளைக்கும் பற்றாய் வருந்தி. அந்த கண்களில் நான் வீசுகின்ற அந்த வளைக்கு நான் பற்றாக இருந்து கொண்டு பற்றாய் வருந்தி அனுதினமும் ஈன துயர கடல் அடைந்தும். இப்படி பெண்கள் மேல் நான் மையல் கொண்டு நான் அறிந்திருக்கின்ற என்னையும் ஒரு பொருளாக கொண்டு, என்னையும் ஒரு பொருளாக கொண்டு என்ன செய்கிறார்? அடிமை கொண்ட என்னை உனக்கு அடிமையாக கொண்ட ஞானத்து உருவே. எனவே ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் உன்னுடைய அடிமையாக கொண்டாயே. யாரு? அது இந்த மனம் நான் எப்படியெல்லாம் சென்றேன், என்னை அடிமையாக கொண்டாயேன்னு சொல்றேன். இது முழுக்க முழுக்க அச்சுவபதிகத்தில் உள்ள திருப்பாடல்களை அப்படியே காட்டுகிறது. அச்சுவபதிகத்தில் இருக்கிற அந்த திருப்பாடல்களை எல்லாம் அப்படியே காட்டுகிறது. அச்சுவபதிகத்தில் வருகிறது, பஞ்சாய அடிமளவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு, இதைத்தான் சொல்லி காட்டுகிறார். அப்படி அதுக்காக இதுக்கு குட்டி திருவாசகம்னு பேரு. பஞ்சாய அடிமரவாய் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன். உய்ஞே நான் உடையானே அடியேனே வருகை என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவி. இன்னொரு இடத்துல தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழ்வுருவி உய்யினரி காட்டுவித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எனவே நெறியல்லா நெறியிலே சென்ற என்னையும் நீ அடிமையாக கொண்டு ஆட்கொண்டாயே. அழகா சொல்ற, அடிமை கொண்ட ஞானத்து உருவே. அடிமை கொண்ட ஞானத்துவே. ஞானத்த இறைவனுடைய வடிவம் ஞான வடிவம். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் உன்னை ஞானத்தால் தொழுவே முனை நானலே. ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவேனே. அந்த 4வது வரியில ஞானத்தாய்ன்னு ஒரு ஞானத்தாய்னா ஞான வடிவினனே. ஞானத்தால் தொழுவார் உனை சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நானலே. ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு
ஞானத்தாய் உன்னை நானும் சொல்லுவேன். இந்த 4வது அடியில வரக்கூடிய ஞானத்தாய்ன்னு வரும். அது என்ன பொருள்னா ஞான வடிவமானவனே. ஞானமே ஆன போது சிவன் அல்லவா ஆகையினாலும் சொல்லி காட்டுகிறார். இங்கே ஞானத்து உருவே தமிழ் கருவை நம்பா. தமிழ் வளமை பெற்றிருக்கின்ற திருக்கருவையிலே எழுந்தருளி இருக்கின்ற நம்பா என்னவனே, பொதுவில் நடித்தோனே, உயிர்களெல்லாம் ஈடேறும் பொருட்டாக பொன்னம்பலத்திலே இருந்து நடிப்போனே என்று சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த திருப்பாடல்ல வேணல் சிலைவேல் தொடுகணைக்கும்னு ஒண்ணு சொல்றார். இந்த சொல்லாட்சி அப்படியே திருவாசகத்துல திருச்சதகத்துல 40வது திருப்பாடல்ல வரும். திருச்சதகத்துல 40வது திருப்பாடல்ல உள்ள சொல்லாட்சியத்தை அப்படியே வைத்து காட்டுகிறார். திருக்கருவை பற்றி தந்தாதில வேணில் சிலைவேல் தொடுகணைக்கும் விளங்கு மகளிர் உலங்கவற்றும் என்று அங்கு தொடங்குகிறார். இப்ப இதே சொல்லாட்சியை திருச்சதகத்துல 40வது பாட்டுல வேணில் வேல் கனை கிழித்திட மதிசுடும் அதுதனை நினையாதே மாநிலாவிய நோக்கியர் படிருளை மத்தீடு தயிராகி நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப் போகேன் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டினும் உண்டு உடுத்து இருந்தேனே. எனவே வேனில் வேல் கனை கிழித்திட என்று அங்கே திருவாசகத்திலே திருச்சதகத்திலே வருகின்ற சொல்லாட்சியை இங்கே அப்படியே வைத்து காட்டுகிறார். அடுத்து 5வது திருப்பாடல். நடித்தேன் பொய்கூடி எடுத்து அவமே நன்னாள் கழிய நாளில் படித்தேன் உனது திருமாமம் பண்டை வினையின் பற்று அறித்தேன் பிடித்தேன் பிறவி கடல் நீண்ட பெரிய புனையாய் உனது அடியை முடித்தேன் உள்ளத்து எண்ணம் எல்லாம் கருவை வாழும் முன்னேனே. உண்மையாக அவன் திருவடியை பற்றுதல் வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். நடித்தேன் பொய்க்கூடு எடுத்து, பொய்க்கூடு இது நிலையற்றது, ஆனால் நிலையென நினைத்து கொண்டு நடித்தேன். நாடகத்தால் உன் நடிகார் போல் நான் நடித்தேன். மெய்யான ஒரு அன்பு உன்னிடத்தே இல்லை. இந்த பொய்க்கூடை எடுத்து நான் செலுத்த வேண்டிய நெறியிலே செலுத்தாது. செலுத்த வேண்டிய நெறி என்னது? திருவங்க மாலையில் சொல்லப்பட்டதன்படி எந்தெந்த அங்கத்தை எப்படி ஆட்பண்ணுமோ அப்படி அடிக்காமல் நான் என்ன செய்தேன்? நடித்தேன். ஆகையினாலே நானும் ஒரு வாழ்வு வாழ்வதை போல் நடித்தேன். அவமே நன்னாள் கழிய, அவமே நன்னாள் கழிய. ஞானசம்பந்தர் கேட்கும்படியாக திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவாதிரை பதிகம் திருவாய் மலர்ந்தார் முத்து விவாதம் அதை சொல்லி காட்டுகிறார். துன்பம் நும்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் உன்னை ஏற்றும் நாட்கள். துன்பம் உன்னை தொழாத நாட்கள், இன்பம் உன்னை ஏற்றும் நாட்கள். உன்னை தொழாத காரணத்தினாலே அவமே நன்னால் கழிய. இன்னொரு ஞானச்சிறை சொன்னார் அழகாக, உன்னை வணங்காத நாளெல்லாம் பாவத்தை ஏற்றுகின்ற நாள், உன்னை வணங்கிய நாள் புண்ணியத்தை ஈட்டும் நாள். அருமையான அந்த தொடர். ஆனா நான் இந்த புழுக்கூடை எடுத்துக்கொண்டு அடியார் போல் நடித்து அவமே கழித்து விட்டேன். அவமே எப்படி கழிக்கிறது? எப்படி அவமே கழிக்கிறதுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள். இந்த பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாள் இப்படி கழிகிறது. ஆனால் உணர்வு பெற்ற பின்னும் கூட வணங்காத இருக்கிற. அதனால்தான் இந்த நாளிலே நடித்தேன் பொய்க்கூடி எடுத்து அவமே நன்னாள் கழிய இந்நாளில் படித்தேன் உனது திருநாமம். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியெல்லாம் ஏதும் ஒன்றும் அறியாமல் இருக்கின்ற எனக்கு பூர்வத்தில் செய்த புண்ணியத்தின் காரணத்தினாலே
அழகாக சொல்லிக்கொண்ட படித்தேன் உன் திருநாமம். உன்னுடைய 5 எழுத்து நமச்சிவாய என சொல்லக்கூடிய அந்த நந்தி எனது நாமத்தினை நான் படித்தேன், இடைவிடாது கூறினேன். எது படித்தேன் உன் திருநாமம், பண்டை வினையின் பற்று அறுத்தேன். ரொம்ப முக்கியம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நீ நாமம் பயில பெற்றேன். பூர்வத்தில் ஏதோ செய்திருக்கின்ற புண்ணியத்தின் காரணத்தினாலே உன்னுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பேறு பெற்றது. பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நீ நாமம் பயில பெற்றேன். அப்படி பயிலால் என்ன கிடைக்கும்? அப்படி சொல்றார், ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓது 5 எழுத்து உணர்வார்களுக்கு வேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரத்தே. ஏன்னா அந்த 5 எழுத்துக்கு என்ன ஒரு தன்மை என சொன்னால், இந்த 5 எழுத்துக்கு மட்டும் நக்கீரதேவ நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். வாயில் வைத்த அளவே நோய் குணமாக்கி சுகத்தையும் தருமா. 2 காரியம் பண்ணுது. மற்ற மருந்தெல்லாம் நாம சாப்பிட்டு குடலுக்குள்ள போய் ரத்தத்தோடு கலந்து தான் நமக்கு அந்த நோய் போய் சுகம் கிடைக்கும். ஆனா வாய் வைத்த அளவே நக்கீரர் சொல்லிட்டாரே 11ஆம் திருமுறையிலே. ஆகையினாலே உன்னுடைய நாமத்தை கூறிய அந்த அளவிலேயே இந்நாளிலேயே படித்தேன் உன் திருநாமம் பண்டை வினையின் பற்று அறுத்தேன். வினை என்று சொல்லக்கூடியது பிறவிக்கு வித்து. எனவே வினையை அறுத்தேன் என்ற சொல்லுக்கு பிறவிக்கு வித்து அறுபட்ட காரணத்தினால் வருபட்ட காரணத்தினால் எனக்கு பிறப்பு இல்லை. வினை நீக்கம் என்ன பொருள்? பிறவி இல்லை என்று அர்த்தம். எனவே ஒரு பிறவிக்கு வித்து வினை, அந்த வித்து செயல்படாமல் செய்து விட்டேன். எனவே உனது திருநாமம் பண்டை வினையின் பற்று அறுத்தேன். என்னை படித்தேன் உனது திருநாமம் பண்டை வினையின் பற்று அறுத்தேன். பிடித்தேன் பிறவி கடல் நீந்த பெரிய புனையா உன் அடியை. உன்னுடைய திருவடியையே நான் சற்றாக பற்றுக்கொண்டேன். இணையா திருவடியன் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அணையார் புனத்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ. புனையாளன் பிறவி கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுக்கு அந்த பிறவி கடலில் இருந்து கரையேற்றுகின்ற களம் பற்றுக்கோடு அந்த புனை சிவபெருமான் திருவடி ஒன்றுதான். ஆனால்தான் பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அந்த திருவடியைத்தான் நாம் புனையாக பற்றுதல் வேண்டும். அதை நான் பிடித்துக் கொண்டேன் நினைச்சார். அழகாக பிடித்தேன் பிறவி கடல் நீந்த பெரிய புனையா உன் திருவடியை நான் பற்றி கொண்டு முடித்தேன் உள்ளத்து எண்ணமெல்லாம். என் மனத்திலே என்னென்ன எண்ணங்கள் இருந்ததோ அத்தனையையும் நான் முடித்து கொண்டேன். எண்ணமெல்லாம் நிறைவேறியது. கருவை வாழும் முன்னோனே, திருக்கருவையிலே எழுந்தருளி இருக்கின்ற முன்னோனே, எல்லோருக்கும் முன்னவனே என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இறைவன் என சொல்லக்கூடியவன் அவன் நமக்கு புனையாக இருக்கிறான். பிறவி பெருங்கள் ஆன்மாக்கள் எல்லாம் பிறவி துன்பத்திலே பிறவி கடலே விழுகிறது. ஏன் கடல் என்று அங்கே பிறவிய கடல் சொல்லப்பட்டது. ஒரு அலை பேரலை வரும், ஐயோ தப்ப வேண்டுமே என நினைப்போம். தப்ப இயலாது. மட்டும் அந்த பேரலையில தப்பிட்டாலும் அடுத்தப்பல இன்னொரு பேரலை வரும். அது மட்டுமா? எத்தனை பெரிய மீன்கள், மகர மீன்கள் என சொல்லக்கூடியது, என சொல்லக்கூடிய இப்படி எத்தனை மீன்கள் இருக்கிறது, அத்தனையும் சொன்னோம். ஆகையினாலே பல வகையாக கரையேற முடியாதபடி மேலும் மேலும் ஒன்று போனால் ஒன்று அங்கே துன்பம் வருவதை போல இந்த பிறவியானது குற்றம் நீர் என்று சொல்ல முடியாதபடி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பிறவியை பெருங்கடல். 2வது, நடுக்கடலை விழுந்து கிடக்கின்ற ஒருவன் ஒரு புனையால் அன்றி தன்னுடைய கையினால் நீந்த இயலாது. எனவே அவனது திருவடியை ஒன்றை வைத்துக் கொண்டு தான் நாம் புனையாக கொண்டு தான் முக்தியாகிய கரையினை அடைய முடியும் என்பதை அழகா சொல்லிக்காட்டுகிறார். நடித்தேன் பொய்கூடு எடுத்து
அவமே நன்னாள் கழிய இந்நாளில் படித்தேன் உணர்ந்த திருநாமம். பண்டை வினையின் பற்று அறித்தேன் பிடித்தேன் பிறவி கடல் நீந்த பெரிய புனையா உனது அடியை. யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது. பிடித்த பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று உணர்த்து. அவன் திருவடியைத்தான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று உணர்த்து. எனவே பெரிய புனையா உனது அடியை முடித்தேன் உள்ளத்து எண்ணம் எல்லாம். என்னுடைய எண்ணத்திலே எல்லாம் நான் பூர்த்தி செய்து கொண்டேன் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். இதிலே சொல்லுகின்ற பொழுது முன்னோனே என சொல்லக்கூடியது எல்லாவற்றிற்கும் முன்னானவனே, எல்லாவற்றிற்கும் முன்னானவனே. ஊழிக்காண முடியும், முடிந்த பிறகு எல்லாவற்றையும் சங்காரம் செய்துவிட்டு அவர் ஒருவன் தான் எஞ்சி நின்று மற்றவர்களை தொடங்குகிறார். எனவே மற்றவைகளை எல்லாம் படைக்கின்ற பொழுது அதற்கெல்லாம் முன்னவனாக முதல்வனாக இருப்பது நம்முடைய பெருமான். எனவே இறைவன் சங்கார காரணம், அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை. அவன்தான் எல்லோருக்கும் முன்னவன், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் என்று அந்த அடியை நினைவூட்டுகின்ற பொழுதுதான் முன்னோனே என்று அங்கே அழகாக அங்கே நம்முடைய பெருமானானவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். இறைவனுடைய திருவடியை யார் இடாது பற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் உள்ளத்து எண்ணமெல்லாம் முடித்தேன். உனது அடியை எது உள்ளத்து அடியை உள்ளத்து எண்ணமெல்லாம் முடித்தேங்கிற. எண்ணியதை எண்ணியாக எய்தல் வேண்டும் என சொன்னால் நம்முடைய எம்பெருமான் திருவடியைத்தான் நாம் பற்றுதல் வேண்டும். அவன் எல்லாவற்றையும் கொடுப்பான். ஆகையினாலே இறைவனை உள்ளத்திலே எண்ணி அந்த பெருமானை மனத்தை பற்றி கொண்டு எண்ணி எண்ணமெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை அடியேன் நிறைவு செய்கிறேன். பூ உலகு இதனுள் எங்கும் புகழுரு சுருதி வேள்வி மேவும் ஆகம நன்னூல்கள் விளங்குக. வளங்கள் நீடு பாவுக மதிக்கு ஓர் 3 பயில் மழை பொழிக. நாளும் காவிரி வருக வாரி காவலன் செங்கோல் வாழ்க. திருச்சிற்றம்பலம்.